10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு தேர்வு வந்தாச்சுங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இப்போ தீவிரமாக படித்து அதாவது தேர்வுக்கு தயாராகின்னு இருக்காங்க. 12ஆம் வகுப்பு அரசு தேர்வு சிலருக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கூட ஆரம்பமாயிடுச்சிங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் தேர்வுகள் எல்லாமே நடந்துட்டுருக்குங்க. இப்போ இருக்கிற கோச்சார கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எதெல்லாம் பயன்படுத்தினா அதிக மார்க் எடுக்க முடியும், எதெல்லாம் பயன்படுத்தினா அவங்களுக்கு அதிகமான நினைவாற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நாம் ஜோதிடபூர்வமாக அலசி ஆராய்ந்தோங்க. இது பிப்ரவரி மார்ச் மாத கிரக நிலைகளை அடிப்படையாக கொண்டு இப்போ இருக்கிற அமைப்புகளை நம்ம அலசி ஆராய்ந்தோம். அதன்படி சில பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லதுங்க. மேஷராசிக்காரர்கள், மேஷராசியில் மாணவ மாணவிகள் இருந்தீங்கன்னா அவங்க படிக்கிற டேபிள் இருக்கு இல்லைங்களா, அந்த மேஜை மேலே உப்பு, ஒரு கண்ணாடி கிளாஸில் உப்பு கொட்டி வச்சு அதை தன்னோட பார்வையில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்னா இப்போ 7 சனி மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் தொடங்கியாச்சு. அதனால் 12ஆவது வீட்டில் 7 சனி இருக்குது, அது விரயச்சனியாக இருக்குது. 3ஆம் இடத்துலையும் குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாரு. அதே மாதிரி புத்திஸ்தானம் 5ஆம் இடத்துல கேது வேற உட்கார்ந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பாதிப்புகள் எல்லாமே விலகி படிக்கிறது மனசில் பதிஞ்சு தேர்வறையில் தேர்வு எழுதும் பொழுது நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் பவர் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு மேஷராசி மாணவ மாணவியருடைய டேபிள் மேலே ஒரு கண்ணாடி கிளாஸில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வைக்கிறது நல்லதுங்க. இந்த கல்லுப்பை சனிக்கிழமை தோறும் நீங்கள் மாற்றிடுறது நல்லது. அதை சிங்கில் கூட கரைச்சி விட்டுடலாம், அல்லது வெளிப்புறத்தில் செடி கொடியில் இருந்தால் அதில் கூட நீங்கள் தெளிச்சிடலாம். இது மாதிரி செய்யும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கிற கோச்சார கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகி அவங்களுக்கு நல்ல ஒரு நினைவாற்றல் கிடைச்சி அதிகமான மதிப்பெண்களை பெற முடியுங்க. அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் மாணவ மாணவிகள் மணி பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, அதை தன்னுடைய படிக்கும் அறையில் அல்லது படிக்கிற அந்த மேஜையில் வச்சுட்டு படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மணி பிளான்ட்டுக்குன்னு சில அமைப்புகள் உண்டு. ஏன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்திலையும் குருவினுடைய ஆதிக்கத்திலையும் வரக்கூடிய ஒரு செடியாக அந்த மணி பிளான்ட் இருக்குது. ஏன்னா இப்போ 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அது ஒரு வகையில் ரிஷபராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படி இருக்கிறதுனால மணி பிளான்ட் செடி இருக்கு இல்லைங்களா, அதை தன்னுடைய படிப்பு அறையில் அல்லது மேஜையில் அந்த செடியை வச்சுட்டு படிக்க ஆரம்பித்தா அவங்களுக்கு நல்ல நினைவாற்றல் எல்லாமே நிச்சயமாக கிடைக்குங்க. அதே போல் மிதுனராசிக்காரர்கள், இவங்களுக்கு குதிரை, அந்த ஓடக்கூடிய குதிரை படம் இருக்கு இல்லைங்களா, அதை இவங்களுடைய அந்த மேஜையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வெண் குதிரையாக இருக்கிறது நல்லது. ஓடிக்கொண்டிருக்கும் குதிரையாக இருக்கணும், அவங்களுடைய பார்வையில் வச்சுக்கிறது நல்லது. மிதுனராசி மாணவ மாணவிகள் அவங்களுடைய பார்வையில் அதை வைத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா ஜென்ம குரு இப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்குது. அந்த ஜென்ம குருவினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக இந்த வெண்குதிரை, ஓடிக்கொண்டிருக்கும் அந்த வெண்குதிரை டேபிள் மேலே வச்சு படிக்கிறது அப்பப்போ கொஞ்சம் பார்வையில் பட்டால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த மன ஒற்றுமை அதெல்லாம் கிடைக்கும். மனம் ஒருமுகப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் கடகராசிக்கார மாணவ மாணவிகள் ஸ்ரீ பைரவி படம் அதை டேபிள் மேலே வச்சு நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் ஸ்ரீ பைரவி படத்தை வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால ஸ்ரீ பைரவி படத்தை நீங்கள் மேஜை மேலே வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவில் அந்த மனசுக்குள்ளார எல்லாமே பதியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசிக்கார மாணவ மாணவிகள் யானை படம் டேபிள் மேலே வச்சுக்கிறது நல்லது. தும்பிக்கை தூக்கின மாதிரி இருக்கக்கூடாது, தும்பிக்கை கீழே பார்க்குற மாதிரி இருக்கணும். அது எந்த நிறத்தில் வேணாலும் அந்த யானை இருக்கலாம், வெள்ளை யானையாகவும் இருக்கலாம், நார்மலாக தெரியக்கூடிய அந்த கிரே கலர் யானை படமாக கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அஷ்டமத்து சனியெல்லாம் இப்போ நடைமுறையில் இருந்துருக்குது. அந்த பாதிப்புகள் எல்லாமே விலகி நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு யானை படம் அதை டேபிள் மேலே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு மூங்கில் கொத்து அது கடையிலே கிடைக்கும். அந்த மூங்கில் கொத்தை ஒரு சின்ன
பாத்திரத்தில் அல்லது வந்து ஒரு சின்ன பிளேட்டில் அதை ஒரு தட்டில் அது மாதிரி போட்டு வச்சுக்கிறது, ஒரு கிண்ணத்தில் கூட போட்டு வச்சுக்கலாம். மூங்கில் கொத்து ஏன்னா இப்போ கண்டகச்சனி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நடக்குது. அந்த கண்டகச்சனி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானோட பாதிப்பு இதெல்லாம் விலகிட்டுறதுக்கு அந்த மூங்கில் கொத்து மூலமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாணவ மாணவிகளுக்கு, கன்னிராசி மாணவ மாணவிகளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள் ஜோதிடப்படி அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தின்படி, கிரகங்களுடைய அமைப்புகள்படி நாம் அதெல்லாம் ஆராய்வு செய்து இதை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதை பின்பற்றும் பொழுது நிச்சயமாக மாணவ மாணவிகள் படிக்கிறதுல வந்து ஆர்வம் அதிகரிக்கும், ஞாபக சக்தியும் அதிகரிக்குங்க. நாளைய தினத்தில் மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பரிகாரங்கிறத விரிவாக பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.